கதிரான யாத்திரை இந்த முறை மிகவும் திருப்தியான முறையில் நடந்தது. காட்டு வழியில் முன்னால் யானை ஒரு 40 கிலோமீட்டரை 3 மணி நேரத்துக்குள்ள நடந்து வந்த நாங்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஏழுமலையான். எங்களுடைய கதிர்காமம் மலையில் ஏறுவதற்காக இந்த இடத்துல ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அப்படியாக பாருங்கள், நிறைந்த பக்தர்கள், கிட்டத்தட்ட லட்சம் அவ்வளவு கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த இடங்களில் நிறைந்திருக்கிற அந்த காட்சிகள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக நாங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கள், முழுவதும் இருக்கிற கடைகள் எல்லா இடங்களிலுமே இந்த தேங்காய் மற்றது கற்பூரங்கள் எல்லாமே விற்பாங்க. அப்படியாக நாங்கள் கற்பூரம் தேங்காய் வாங்கி கொளுத்தி அந்த முற்பகுதியில் உடைத்துட்டு இங்கே இருந்து எங்களுடைய கதிரமலை முருகனை கிட்டத்தட்ட அந்த மலை முடிவில் எங்களுடைய முருகனுடைய வேல் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போய் அந்த வேலை பார்த்து கும்பிட்டு வழிபடுவதற்காக இந்த இடத்துல ஆயத்தமாக இருக்கும். அப்படியாக பாருங்கள், நிறைந்த பக்தர்கள் இந்த இடத்துல குவிந்து இருக்கிற காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக தொடர்ந்து நாங்கள் உட்புறம் போய் என்னென்ன மாதிரி இந்த அனுபவம் இருக்குது, நான் 2வது தடவை இந்த மலையில் ஏறுறேன். அப்படியாக அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்க நாங்கள் உள்நோக்கி போகலாம். நாங்கள் உட்புறம் நோக்கி போக போகிறோம். யாராவது இந்த மலையில் ஏறாமல் அவர் ஏறின அனுபவம் இல்லாதவர்கள், இந்த இடத்தை பார்க்காதவர்களுக்கு இந்த ஒரு காணொளி புதிதாக இருக்கும். உண்மையாகவே அவ்வளோ ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக உணர்வோடு இந்த இடங்களில் நாங்கள் பயணிக்கலாம். அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். கூடுதலாக இந்த இடங்களில் பயணிக்கும் போது எல்லாருமே நிறைந்த நேர்த்திக்கடனோடு தான் இந்த இடத்துல பயணிப்பாங்க. தங்களுக்கு எல்லாரும் ஒவ்வொரு நேர்த்தி வச்சிருப்பாங்க. அப்படியாக பாருங்க, ஏற முடியாதவர்கள் நான் நினைக்கிறேன் இங்கிருந்து ஒரு ஜீப் வாகனம் ஒன்று புறப்படும். அதனுடைய கட்டணம் எவ்வளோ வந்து தெரியாது. அப்போ அந்த கட்டணத்தை கொடுத்து நாங்கள் ஒரு வயதீபர் மற்ற குழந்தை வச்சுக்கிறவங்க அவங்க என்ன செய்யலாம்னா அந்த ஜீப் வாகனத்தில் பயணித்து போகலாம். அப்படி இல்லாமல் ஏறுவதற்கான வசதிகள் இயலாமல் இருந்தால் இந்த இடங்களில் கூட இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக நாங்கள் உட்புறம் நோக்கி போவோம். நினைக்க முடியாத நிறைந்த பக்தர்கள் இந்த வருடம் வந்திருக்கிறான்னு தான் சொல்லணும். பாருங்க, மீண்டும் மீண்டும் ஒரே தகவலை பரிமாறிக்கொண்டிருப்பதும் சிறப்பு. ஆகவே யாராவது உங்களுடைய உறவுகள் எனக்கு உண்மையாகவே இந்த அனுபவம் அவ்வளோ ஒரு ஆன்மீக உணர்வை தரும் என்று தான் சொல்லணும். மிக சிறப்பான ஒரு உணர்வு. இந்த இடங்கள்லாம் பக்தி பூர்வமாக நிறைந்த நேர்த்தி கடனோடு அனைவரும் பயணித்தார். அப்படியாக நாங்கள் உட்புறம் நோக்கி போக போகிறோம். பாலாஜி சஞ்சீவன் இருந்தாலும் மலையடி வாரத்துக்கு நண்பர்கள் அழைக்கிறார்கள். மனோராஜ் உங்களுடைய நண்பர் மனோராஜ். அப்படியாக இந்த இடங்கள்ல நாங்கள் கற்பூரம் கொளுத்தி தேங்காய்கள் எல்லாமே உடைத்த பின் நாங்கள் அப்படியாக மேலே பயணிக்கலாம். சரி, நன்றியா. அப்படியாக பாருங்க, நிறைந்த பக்தர்கள் இந்த இடங்கள்ல வந்து கற்பூரம் எல்லாம் கொளுத்தி தேங்காய்கள் எல்லாம் உடைத்த பிறகு இந்த இடத்துல அப்படியா அரோகரா சொல்லி முருகனுடைய கோஷங்கள் இட்டு மிக சிறப்பாக பக்தி பூர்வமாக இந்த இடத்துல பயணிப்பாங்க. அப்படியாக நானும் இந்த வருடம் 2வது தடவை இந்த மலையில் ஏற போறேன். அவ்வளோ ஒரு ஆர்வமாகவும் அவ்வளோ ஒரு ஆன்மீக உணர்வோடையும் இந்த இடத்துல பயணிக்கிறேன். அரோகரா. அதோட கூடுதலான சிங்கள மக்கள், பௌத்தர் மற்றது உங்களுடைய பௌத்த மதகுரு எல்லாருமே இந்த இடங்கள்லையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. உட்புறங்கள் எல்லாமே நிறைந்த பக்தர்கள் இந்த இடத்துல. அப்படியாக நான் முதலே சொன்ன மாதிரி அதை விட எங்களுடைய
சன்னதியான் ஐயா வந்து நிற்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம், உங்களை கண்டது மிக சந்தோஷம். நீங்க தான் சொல்லணும் சும்மா ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக இந்த கதிர்காம ஜாத்திரை சம்பந்தமா. என்னது சொல்றேன், உங்களுக்கு தெரியாத அனுபவங்களா? எப்படி இந்த முறை பக்தர்கள் எப்படி மக்கள் கூட தான் இந்த முறை சரியான பக்தர் சரியான தினம். இந்த வருஷம் கதிர்காம எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். கதிராம யாத்திரை இந்த முறை மிகவும் திருப்தியான முறையில் நடந்தது. ஒரு விதமான குறையும் இல்லை. இந்த மாதிரி செல்வச்சன்னதியானுடைய நிறைந்த அடியார்களுக்கு நிறைந்த நல்ல விடயங்கள் செய்திருக்கிறீங்களா? அது சன்னதியான் தலைவர் நான் செய்ய இல்லை, வழக்கமாக செய்யலாம். ஆனால் இந்த முறை அந்த வந்த வேகம் மாதிரியே இங்கே வந்து சேர்ந்து விட்டாங்க. ஒரு வழியே ஒரு விதமான பிரச்சனை இல்லை, அடிபாடு இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல சந்தோஷமாக அவ்வளோ பேரும் வந்து கோயிலுக்கு வந்து சேர்ந்தாங்க. இங்கே நிற்கிறாங்க, இன்னும் அதில் போகல, கொஞ்சம் பேர் நிற்கணும். ஒரு விதமான குறையும் இல்லை. நாங்களும் இன்றைக்கு நேற்று முந்திராமந்த முதலுக்கா வந்து வழக்கமாக 2 தரம் பாருனா, ஒருக்கா அடியார் மேலே கூட்டிக் கொண்டு வர்றது பஸ்ஸில், ஒருக்கா நாங்கள் தனியாக வர சீத்தட்டுக்கு. இந்த முறை நான் முன்னுக்கு வந்தேன் தனியாக. இப்போ அடியார் மேலே கூட்டி வந்தான் பஸ். எனக்கு தெரியும் இன்றைக்கு க்ரௌட் சரியாக நிற்கலாம் நாளைக்கு தான் அது நல்ல க்ரௌடாக இருக்கும். நாளைக்கு இன்னும் கூட இருக்கும், போயா இல்லை அப்போ வைக்கிறதுக்கான க்ரௌட் வரும் நாளைக்கு. ஆனால் ஏதோ தெய்வீகம் பொறுமையாக வந்துடுறாங்க, நின்று கும்பிட்டு வந்ததுதான் போகிறதான் தெரியல. முருகனை பார்ப்பதற்கு முருகனை அவ்வளவு பக்தர்கள் சரியான அதான் நல்ல இதாக செய்கிறாங்க. கோயிலடியிலையும் அது என்னென்றாலும் பெரும்பான்மையான ஆக்கள் என்றாலும் அவர்கள் வாராக்களை அனுசரித்து போகிறது. அவங்க 8ஆம் மாதம் 12ஓட எங்களுடைய கொடியேற்றம் அது நடக்க போகுது. ஏதோ தண்ணி நடக்கட்டும். நன்றி நன்றி, சந்தோஷம் ஐயா. போயிட்டு அப்படியாக இந்த இடத்துல நான் பயணிக்கும் போது எங்களுடைய செல்வ சன்னதியான் மோகன் மண்டபத்தினுடைய உரிமையாளர் அவரை சந்தித்தது மிக சந்தோஷம். அப்படியாக இந்த இடங்கள்ல பாருங்க பௌத்த மதகுரு எல்லாருமே இந்த இடத்துல மேலே ஏறுவதற்காக காத்திருக்கிற அந்த காட்சிகள் அவதானிக்கக்கூடிய மாதிரி. அப்படியாக நிறைந்த பக்தர்கள் பாருங்க. எங்களுடைய மோகன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த வருடம் அவ்வளவு நிறைந்த பக்தர்களை இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி கண்ட ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். உண்மையான முருகனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக நிறைந்த பக்தர்கள், கோடான கோடி பக்தர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்படியாக நானும் கதிராம கந்தனை பார்ப்பதற்காக உள்ள போகிறேன். சந்தோஷம், மிக சந்தோஷம். முதல் படி எடுத்து வச்சு பயணிக்கிறோம் முருகனை பார்ப்பதற்காக. அனைவரும் அறிந்தது 2 வழி பாதை இருக்கும். நாங்கள் இப்போ போகிறது மலையில் ஏறுவதற்காக பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பக்கத்தில் வராங்க, மலையில் இருந்து போய் முருகனை பார்த்துட்டு இப்போ இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதுதான் விடயம். அப்படியாக தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். அதோட இந்த இடங்களில் பாதுகாப்பு முக்கியம். அதோட நிறைந்த பக்தர்கள் வரபடியாக அது ஒரு பாதுகாப்பான இடமாகத்தான் இருக்கும். உண்மையாவே களைப்பு தெரியல. அப்படி எல்லாருமே ஒரு கோஷமிட்டு போக அந்த களைப்புகள் பெரிதாக தெரியவில்லை. சிறுவர்கள், குழந்தைகள் எல்லாருமே கொண்டு கூட இந்த இடத்துல இருக்காங்க. ஒரு வெகு தூரமாக பிடிப்பதற்கும் நல்ல படிகள் இருக்கும், நடப்பதற்கும் ஒழுங்கான படிகள் இருக்கும். போக போக தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை விட நாங்கள் மேலே ஏறுவதை விட இறங்குவது கொஞ்சம் இலகுவாக இருக்கு. சொல்லுங்க ஐயா. நாங்கள் செல்வஜ நதியிலிருந்து பாத யாத்திரையாக மே மாதம் 23ஆம் தேதி செல்வஜ நதி கோயிலிருந்து வேலுடன் வந்த நாங்கள் வந்து கடந்த இந்த மாதம் 14ஆம் தேதி 14 வந்து சேர்ந்தாங்க. வருகிற வழியில் கணக்கு அதிசயங்களை கண்டு நாங்கள் அந்த அதிசயங்களை பிரிக்கிறதுக்காக தான் நான் உங்களை வழிமறிச்சேன். ஏன்டா கிட்டத்தட்ட நிறைந்த காட்டு பகுதியை தாண்டி வந்திருப்பீங்க. ஆமாம். அதோட எத்தனை நாள் பயணம்? கிட்டத்தட்ட 47. 40. இது இந்தியாவோட 47. இல்லை 14ஆம் தேதி. 14ஆம் தேதி. எத்தனை பேர் வந்திருப்பீங்க? எங்களை 130 பேர் வந்தாங்க. வந்து
இன்றைய தான் மேலே ஏறுறீங்களா? இல்லை முதல்வர்கள் வந்து ஏறினான். இப்போ 2ஆம் முறை பிள்ளைகள் வந்து நிற்க பிள்ளையோட இருக்காரு. பிள்ளைகள் முன்னே போய் கொண்டிருக்கணும். அந்த கண்ட அதிசயங்களை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். நீங்கள் கொஞ்சம் இழைப்பாருங்களேன் இன்னொரு 5 நிமிஷம். ரெண்டு நிமிஷம் நிற்போமா? என்ன உங்களுக்கு முளைப்பார ஓகே இருக்கும். கண்ட அதிசயங்கள் இருங்க, இதில் இருங்க. 2 நிமிஷம் இருந்துட்டு போனால் உங்களுக்கும் இலகுவாக இருக்கும். கண்ட அதிசயங்களை சொல்லுங்க. காட்டு வழியில் முன்னால் யானை ஒரு 30 அடி தூரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று அறுபது ஆண்டு சொல்ல தண்டவாடில் போய் கொண்டிருக்கு. நான் அந்த பிள்ளைக்கு நான் பின்னு வாங்கோண்டேன். அது ஒன்றும் சொல்லலை. அது நின்று இந்த சொல்லு இதென்ன கொண்டு 60,000 சொல்ல தண்டவாடில் விளத்தி கொண்டு போகுது கொண்டு மற்றது மற்ற எங்களுக்கு வந்து கொண்டு கேட்கல. இடையில் ஒரு சாமியார் வந்தார். அவர் வந்து சிங்கள போய் தான் வந்து எங்களோட வந்து 60 சொல்லி கொண்டு வந்தவர். 40 கிலோமீட்டரை 3 மணித்தியாலத்தில் நடந்து வந்து நாங்கள் அது முருகன் செயல் என்று தான் சொல்லுவோம். இல்லாட்டால் நான் கணக்க பிரச்சனை வருத்தங்களோடு இருக்கிறேன்னா ரெண்டாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் எனக்கு என்னாலே என்ன நம்பிலாம் போச்சுது. அது ஒரு அதிசயம் தானே, கடவுட்ட செய்யலானே. மற்றபடி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம். அதோட அந்த காட்டு வழி பாதையில் பயணம் செய்கிறன்றதும் அவ்வளோ பாதுகாப்பு. அதோட அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்த அந்த வசதிகள் அடிப்படை தேவைகள் என்ன மாதிரிலாம் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருந்தது? தண்ணி கொண்டு அந்த தண்ணி பவுசரில் வந்து கொண்டு இருந்தது. நாங்கள் சின்ன விரல் ஒன்று வச்சு 5 லிட்டர் பவுசர் ஒன்று வச்சுருந்து அதில் தண்ணி எடுத்துக்கொண்டு டாய்லெட்டோ இல்லாட்ட சமைக்கிறதோ இடைக்கிட சமைச்சு நாங்கள் தண்ணி வச்சு குடிச்சு நாங்கள். அப்போ அதால் எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியலை. எத்தனை வருட காலம் உங்களுக்கு இந்த பாத யாத்திரை? இது முதல் தேவை. நான் ஒரு நர்சிங் ஆஃபீஸர். இப்போ ரிட்டையர்மெண்ட்டோட தான் வலிக்கிட்டு வந்தேன். அப்போ மற்றபடி பஸ்ஸில் 36 முறை வந்துட்டேன். மற்றது உண்மையாகவே இப்போ இருக்கிற இந்த இளம் தலைமுறைக்கு இந்த ஆன்மீக உணவு சம்பந்தமாக என்ன சொல்ல விரும்புவீங்க? என்னென்ன சொன்னால் கணக்க மாற்றங்களை கொண்டு வந்துட்டாரு. இந்த அப்போ நாங்கள் விரைக்கில் கணக்க மாட்டேன். இப்போ நான் 78ஆம் ஆண்டெல்லாம் விரைக்கில் இருந்ததுக்கும் இப்போ 78ஆம் ஆண்டு தான் எனக்கு 12 வயசு. அப்போ இருக்கிற ஞாபகம் கூடி போயிருக்கு. அப்படி ஒரு கணக்க மாற்றங்கள் வந்துடுது எல்லாம். இப்போ அந்த சரியான கஷ்டம்தான். மற்றது இப்போ இளம் தலைமுறை கூட இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சன்னதியானிலேருந்து கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை செய்கிற கூட ஒரு அனுபவம் உள்ளாக்கள் தான் அந்த பாத யாத்திரையில் ஈடுபடுவார்கள். இப்போ எங்களை மாதிரி இளம் தலைமுறை இந்த பாத யாத்திரத்துக்கு வரணும், அடுத்த முறை வரைக்கும் என்னென்ன ஆயத்தங்கள் தேவைப்பா, அந்த ஈடுபாடு வரணும்னா என்ன செய்யணும்? அதுக்கான திடீரென நாங்கள் பாத யாத்திரை ஒரு 50 நாள் 45 நாள் பயணிக்கிறோன்னா அது என்ன மாதிரி பூர்த்தி செய்கிறேன்னு தெரியாதானே. இப்போ அது என்ன மாதிரி இளம் தலைமுறைக்கு இந்த இதில் ஈடுபடணுமெண்டா நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லலாம்? எனக்கு நான் சும்மா ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு தட்டி கொண்டு போனான். தட்டி கொண்டு போய்களை வந்தது இப்படி நீங்கள் பாத யாத்திரை போகிறாண்டால் வந்து நீங்கள் டெலிஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ண சொல்லி. அப்போ நான் சும்மா தட்டி போட்டு சொல்ல அவர் சொன்னார் பாத யாத்திரை என்றால் இப்படி கொஞ்சம் கண்டிஷன்களை சொன்னார். அப்போ சொல்ல அப்புறம் கொஞ்சம் பொறுங்கோன்னு சொல்லி போட்டு அப்புறம் நான் லவுட் ஸ்பீக்கரில் விட்டு பிள்ளைகள் மனசு எல்லாரையும் விட்டு கேட்டுட்டு அப்போ அவையெல்லாம் சொல்லிச்சுன்னா சரியான கட்டுப்பாடுலாம் வச்சு சொன்னவர் சொல்லி போட்டு ரைட். நான் அப்போ வீட்டை கேட்க தங்கச்சியாக்கள் எல்லாம் சொல்லிச்சோம். இல்லை நீங்கள் வேணாம் வருத்தங்கள் கஷ்டம் போனான்னு விட்டுட்டு 22ஆம் தேதி இரவு முருகன் நான் ஒரு நர்சிங் ஆஃபீஸர், நான் ஒரு கன்சல்டன்ட் கேட்க அவர் சொன்னார் இப்போ நீ செய்ய வேண்டாம் 15 உனக்கு ஆபத்துன்னு சொன்னார். அப்படி இருந்தும் நான் எந்த முருகன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினேன். 22ஆம் தேதி விடியப்புறம் அதுக்குரிய சரியான விட கிடச்சிது வரலாமன்னு சொல்லி அதோட வலிக்கிட்டு நடந்து வந்தேன். நான் மற்ற பிறகுல அது ஒரு கொஞ்சம் தான் எனக்கு கஷ்டம் இருந்தது. அப்போ என்னோட நான் சேர்ந்த வயசு வந்தாக்கள் 4 பேர் வந்த பெட்டிக்கொள்ளாக்கள் அவர் சொல்லிச்சுன்னா கிட்ட வாங்கும் முருகனுக்கு கிட்ட வாங்கொண்டு தான் சொன்னேன். வேறு ஒன்றும் சொல்லலை, கிட்ட வந்தோன்றவங்க உண்டு. வேறு ஒன்றும் பண்ணால் விளத்தி போவாதுங்க முருகனுக்கு கிட்ட வாங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு இங்கே
உண்மையாக எனக்கு என்ன மாதிரி நடந்து வந்தேன்டே தெரியல. அது அந்த விடயங்கள் எங்களுக்கு உண்மையாக மெய் உண்மையாக எனக்கு எனக்கு அவர் சொன்ன வசனம் நீங்கள் கிட்ட வாங்கொண்டுவேன், முருகனுக்கு கிட்ட வாங்கும். அப்போ வேற உங்களோட கலை ஒன்றும் தெரியாது. நான் தான் ஆரம்பத்திலே பின்னு வந்தது, சென்னதியிலேருந்து வரைக்கும் பல வரைக்கும் நான் தான் பின்னு வந்தது. ஆனால் பிறகு அவர் சொன்ன வசனத்துக்கு பிறகு நான் இந்த அந்த மைண்டை ஒரு இது கொண்டு வந்த உடனே எனக்கு அங்கால முன்னுக்கே போய் கொண்டிருந்தேன், வேலோடையே போய் கொண்டிருந்தேன். அந்த அது கடவுட்ட செயல்லாம். நன்றி நன்றி நன்றி. சரி, நாங்கள் இனி பயணிப்போமே. ஓகே ஓகே நன்றி. இந்த ஐயாவோட கதைச்ச போது சந்நிதியான் முருகன் ஆலயத்தில் இருந்து அந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட அந்த குழுவில் ஒருவர். அவரோட நாங்கள் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விடயத்தை கலந்துரையாடிப்போம். அப்படியாக நாங்கள் இப்போ தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்துல மலையில் ஏறுவோம். பாருங்கள், நிறைந்த பக்தர்கள் இந்த இடத்துல அவ்வளவு பக்தி பூர்வமாக போகிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. தொடர்ந்து நாங்கள் போவோம். அதோட இந்த இடங்கள்ல போற வழிகள் எல்லாருமே அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த தண்ணீர் உதவிகள் எல்லாமே இந்த இடத்துல செய்யப்படுகின்றது. உண்மையாகவே அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அவ்வளவு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு பாதைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். நடப்பதுக்கு பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள படி இருக்கும். அதன் பிறகு எல்லாமே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆன்மீக உணர்வோட முருகனை பார்க்கணுமென்ற ஒரு பக்தியோட இந்த இடத்துல பயணிக்கும் போது அந்த வழிகள் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவோம். ஏனென்றா இப்போ இந்த இடங்கள்ல நான் அந்த ஐயாவோட கதைச்ச மாதிரி செல்வ சென்னதிலிருந்து பாத யாத்திரை செய்தால் கிட்டத்தட்ட 45 நாளுக்கு மேலாக நடை பயணத்திலே இந்த இடத்த வந்தடைவார்கள். அப்படியாக நாங்கள் பயணிக்கிறது கிட்டத்தட்ட கதிர்காமத்தில் இந்த மலையேற இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பயணிக்கிறன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரமாக தான் இருக்கு. ஆனால் பாத யாத்திரை செய்யறவரை கிட்டத்தட்ட அதிகமான தூரம் ஒரு ஆன்மீக உணர்வோட பயணிக்கும் போது நிறைந்த இயற்கை காட்சிகளும் நிறைந்த பக்தி பூர்வமான நிறைந்த முருகனுடைய அற்புதங்களையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இந்த இடம் எல்லாருமே முருகனுடைய ஹரோஹரா மந்திரத்தோடு பயணிக்கும் போது அது ஒரு மிக சிறப்பான ஒரு காட்சி என்று தான் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த இடங்கள்ல வாழ்வர்கள் எல்லாருமே முருகனை பார்த்துட்டு திரும்ப கீழே இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் முருகனை பார்ப்பதற்காக அவ்வளவு ஆர்வமாக போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு உண்மையாகவே களைப்பு இருந்தாலும் அது ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு பக்தி பூர்வமாக ஒரு ஆன்மீக உணர்வோடு இருப்பது உண்மையாகவே அது அவ்வளவு மகிழ்ச்சியை தருதுன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு காட்டு வழி பாதை மிக சிறப்பாக ஒரு இயற்கை காட்சிகளோடு இந்த இடத்துல பயணிக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. ஐயா, எப்படி இருக்கு பயணங்கள் எல்லாம்? ஆசையா இருக்கு. களைப்பு ஒன்றும் இல்லை. களைப்பு இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய மாதிரியான ஒரு உணர்வு. அதோட அந்த ஒரு இந்த இடங்கள்ல பயணிக்கும் போது எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாம அவ்வளவு ஒரு ஆன்மீக உணர்வோட பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கேண்ணா. எவ்வளவு காலம் ஏறுறீங்க? நான் 3 வருஷம் தொடர்ந்து. இது 3வது வருஷம். எத்தனை நாள் பயணம் இப்ப கதிராமத்துக்கு வந்து? நைட் வந்து நான் எல்லாம் தீர்த்தங்கள் முடிச்சு எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு தீர்த்தம் முடிச்சு நாளைக்கு முடிச்சு கொண்டு தான் 4 தேதி தீர்த்தம் என்ன நாளைக்கு வந்து நாளைக்கு தீர்த்தம் முடிச்சு கொண்டு போய்க்கிறேன். சரி. நிறைந்த இடங்கள்ல இந்த களைப்புகள் ஆறுவதற்காக அந்த சிறிய கோயில்களும் இருக்கிறபடியா மிக சிறப்பாக எங்கு பார்த்தாலும் முருகனுடைய அந்த பக்தி உணர்வு மயம் என்று தான் சொல்லணும். இந்த இடங்கள்ல பாருங்க கொஞ்சம் களைப்புல கிட்டத்தட்ட நாங்க இப்போ ஒரு கால்வாசி தூரம் நாங்க வந்துட்டோம். மேலையில பாருங்க கிட்டத்தட்ட நாங்க இன்னும் ஒரு 3/4 தூரம் மேல வேற வரும். நிறைந்த பக்தர்கள் இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கிறதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. தண்ணியில குடிச்சிட்டு கவனமா இருங்க. அரோவரா என்ன கொஞ்சம் தூரம் தான் மாறுங்க. என்ன கொஞ்சம் தூரம் தான் நான் நினைக்கிறேன். நிறைந்த பக்தர்கள் அதிகாலையிலே இங்கே ஏறிட்டாங்க. பாருங்க எவ்வளவு பேர் இறங்கி கொண்டு இருக்கிறாங்க.
அரோகரா 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 அவ்வளவு ஏற்கனவே சொன்ன மாதிரி மகிழ்ச்சியாகவும் அவ்வளவு இந்த பயணம் சாமி அரோகரா எவ்வளோ பக்தர்கள் உண்டு. இப்போ போக போக பாதையானது பாருங்க கொஞ்சம் ஏற்றமாக போக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. முருகனுக்கு அரோகரா. அம்மா உண்மையா கிட்டத்தட்ட ஒரு கால்வாசலுக்கு தான் போயிருக்கோம். உண்மையா போன வருஷத்து முதல் வருஷம் நான் வரைய முதல் தடவை இந்த மலை ஏறிக்க இலகுவாக இருந்தேன். ஆனா இந்த முறை உண்மையாவே அவ்வளோ கஷ்டமா இருக்கானா முருகன் விட மாட்டேன். கண்டிப்பா ஃபுல்லா ஏறிட்டு தான் விடுறாரு. அப்பா முருகா முருகா உண்மையா இந்த முறையில அரோகரா பாரு அக்கா பாட்டில் அங்கிட்டு கொண்டு போறா. அரோகரா அரோகரா ஆமா இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நடப்பதற்கு மிக கடினமா இருக்கு. என்னன்னா ஒரு ஏற்றமான பாதை. முருகா முருகா எல்லாம் முருகனுடைய அற்புதம். சிறுவனோட ஹாஜருவோம் பா பா. ஏனடா இதுல பாருங்க ஒரு பையன் ஒரு ஆள் போறார். அப்ப அவர் தன்னுடைய அம்மம்மா ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டார். அப்ப இதுல அழுது கொண்டிருந்தான். அப்ப அவரை நான் கதைச்சு கீழே இறங்குற ஒரு அண்ணியோட ஆளை தொடர்புபடுத்தி விட்டுருக்கு போறதுக்காக. என்னென்னா இந்த இடங்கள்ல யாரையாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அந்த இடத்துல அறிவிப்பாங்க. இப்போ நீங்கள் யாரையாவது தவற விட்டுருந்தா இப்போ அதை நீங்கள் கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் போகிறவங்களோட கதைச்சு இப்படி நான் என்னோட சேர்ந்து இணைந்து வந்தவரை தவற விட்டுட்டேன், என்னோட கீழே கொண்டே விடுங்க கொண்டு வெக்கம் இல்லாமல் கேளுங்க. ஏன்னாண்டா இதில் எல்லாருமே முருகனை பார்க்க போகிறார்கள். அப்போ கண்டிப்பாக போகிறார்கள் யாரையாவது தவற விட்டால் கண்டிப்பாக அந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்பாங்க. அப்படியே தான் நான் அந்த பையன் வரும்போது அழுது கொண்டிருந்தான். அப்போ நான் அவனை கதைச்சு கீழே இறங்குற ஒரு ஆளோட இணைத்து விட்டுருக்கு. நீங்கள் கீழே போய் அந்த காரியாலயத்தில் சொல்லுங்க, அவங்க உங்களோட தவற விட்டவங்களை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கன்னு. அப்படியா பாருங்க தொடர்ந்து இந்த இடத்துல போய் கொண்டிருக்கோம். உண்மையாகவே சரியான கலைப்பு ஏலாது என்ன ஐயா
ஐயா முருகா அப்பா. முருகா. ஒரு அளவான தூரம் நாங்கள் கடந்துட்டோம். இது ஒரு சிறிய மலை, அதாவது நாங்கள் வேலனை காண்பதற்கு முதல் இருக்கிற ஒரு சிறிய கோயில். அந்த கோயிலுடைய பேர் என்னன்னு தெரியல, பார்ப்போம். மதுரை வீரன் மடசாமி கோயில் என்ற ஒரு கோயில் அதில் போட்டிருக்குது. இதில் கூடுதலாக வந்து இல்லை பாருங்க, மதுரை வீரன் மாடசாமி கோயில் உண்டு. அரோகரா. இந்த மாடசாமி கோயிலை தாண்டினா இன்னொரு குறுகிய தூரத்தில் வேலவனை காணலாம். இந்த பிறகு தொப்பி மற்றும் பாதணிகள் எல்லாமே அணியல் அதுல கொண்டு போகலாது. அப்படியா? அரோகரா அரோகரா. அப்படியா வந்து இந்த இதால ஏறவனும் இதாலையும் போகலாம். அம்மா பாருங்க, அப்பா இடத்துக்கு வந்துட்டோம். இனி வேலவனை பார்த்தாலே காணும், அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இங்க இருந்தாங்க போகணும் இனி வேலவனை பார்ப்பதுக்கு. எப்படி இருந்து பாருங்க இந்த இயற்கை காட்சி எப்படி இருக்கு. இப்போ நான் உட்பகுதியில் நிற்கிறேன் பாருங்க. இந்த இடங்கள்ல வந்து எல்லாமே அர்ச்சனை செய்கிறது, அந்த சுற்றி விளக்குகள் அந்த பக்தி அப்படியே அப்படியாக நாங்கள் முருகனுடைய தீபார்த்தனை அர்ச்சனை இடம்பெற அந்த இடத்தையும் பார்த்து கொண்டு வேலவனை பார்க்க போவோம். ஆறுமுகத்தான் நல்லா இந்த பக்தர்கள் முருகனை காண்பதற்காக அப்படியாக நாங்கள் எங்களுடைய வேலவனை பார்ப்பதற்காக மேலே போகிறோம். அங்கே போய் வேலவனை தரிசித்து மேலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு திரும்ப இங்கே வந்து நாங்கள் பூசை இடம்பெறும் அந்த பூசைகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி எவ்வளவு மக்கள் பாருங்க முருகனை பார்த்ததற்காக எவ்வளவு அனுபவத்தை வந்து சிவன் பாதை மாறி வந்துட்டேன்.
பாருங்க, ஏற்கனவே நிறைந்த பக்தர்கள் வந்து வழிபாட்டு இந்த இடத்துல இளைப்பாரி கொண்டிருக்கணும். வேலவனை தொட்டு கும்பிட்டா தான் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். புத்த விகாரம் இருக்கு பாருங்க. உன்னை காணாத நாள் எல்லாம் நாளில்லையே, இல்லாமல் வேறில்லையே, உன்னை காணாத நான் இங்கு தடுமாறுதே. பா, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பாருங்க. வரையக்க இருந்த அந்த வேதனைகள்னு சொல்லலாம். வரையக்க இருந்த அந்த கொஞ்சம் ஒரு கடுமையான வெயில், அந்த பாதைகளுடைய கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே வந்து அந்த வேலவனை பார்க்கும்போது அந்த வழிகள் எதுவுமே தெரியலை. இந்த முகத்தையே பாருங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்குண்டு. வேலவனை பார்க்க போகிற அந்த சந்தோஷம். இந்த இடங்கள்ல கூடுதலாக முருகனுடைய வேல் இருக்கும். அந்த வேலுக்கு நிலக்கடலை, அவல் இப்படியான விடயங்களை வச்சு இந்த இடங்கள்ல அபிஷேகங்கள் கூடுதலான பக்தர்கள் இதை வீட்டிலிருந்தே கொண்டு வருவாங்க. இல்லை கோயிலில் இருந்து பொங்கி சமைச்சு இந்த அவல் நிலக்கடலை கொண்டு வந்து தான் இந்த அபிஷேகங்கள் எல்லாமே இடம்பெற்று சுற்றி இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த விடயங்களை பரிமாறுவாங்க. உண்மையாகவே எவ்வளவு தூரம் இந்த மலையில ஏறி வந்தாலும் அந்த வழிகள் எதுவுமே இந்த முருகண்ட வேலை பார்க்கும்போது உண்மையாகவே தெரியாது. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். சத்தியமா எனக்கு அதை காணும் போது எனக்கு அவ்வளவு எனக்கு இன்னும் தெரியாத ஒரு பக்தி பூர்வமான ஒரு மகிழ்ச்சியான விடயம் தான் சொல்லணும். அப்படியாக இந்த இடத்துல நிறைந்த பக்தர்கள் அவல் நிலக்கடலை செய்து முருகனுடைய வேலவனை அபிஷேகம் செய்த அந்த கண்கொள்ளா காட்சியை தான் நீங்க இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது தான் அந்த சந்தோஷம் தெரியும், அந்த மகிழ்ச்சி தெரியும். அம்மா கொஞ்சம் இடம் பண்ணுங்க. அப்படியாக இந்த இடங்கள்ல அதிகமாக பாருங்க, நான் சொன்ன மாதிரி நிலக்கடலை அவள் கொண்டு வந்து கூடுதலாக இந்த இடத்துல அபிஷேகம் செய்வாங்க. உண்மையாகவே லட்சம் மக்கள் இந்த இடத்துல முருகனை காண்பதற்கு ஏறி இந்த இடத்துல பாருங்க பக்தி பூர்வமாக அந்த வழிமுறை காட்சி எங்களால் அவதானம் இப்படியான விடயங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியை தரும். ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பக்தி பூர்வமான ஒரு அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு விடயம். அப்படியாக இதில் எங்களுடைய ஈஸ்வரன் கோயில் இருக்குது. இங்கே வந்தால் முருகனை வழிபட்டுட்டு அப்படியே ஈஸ்வரனையும் வழிபட்டு தான் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கோம். ஈஸ்வரா, அப்படியாக நாங்கள் மேலே ஏறி கதிரகாம கந்தனை வேலவனை பார்த்து அந்த இடங்களில் அபிஷேகம் எல்லாமே செய்து, அதாவது அந்த அவல் நிலக்கடலையால் அபிஷேகங்கள் எல்லாமே செய்து அங்கே ஈஸ்வரன் கோயில் அவருடைய அம்மையப்பன் அவரையும் வழிபட்டு இந்த இடங்களில் தொடர்ந்து நாங்கள் கொஞ்சம் உழைப்பாரி விட்டு கொஞ்சம் மலையிலேருந்து கீழே இறங்குற காட்சியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். உண்மையாகவே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான தருணம். அப்படியாக நான் இந்த இடத்துல வந்தேன்னா இனி இந்த இடத்துல இருந்து இந்த இடங்களையும் அப்படியாக நான் சுற்றி காட்ட போகிறேன். இந்த இடங்களில் பாருங்க, இந்த மரங்களில் நேர்த்தி கடன் நிறைவேற்ற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கு இந்த இயற்கை காட்சியெல்லாம் அங்கே பாருங்க.
கூடுதலான போலீஸ் சுற்றி இந்த இடத்துல பாதுகாப்பாக விட்டுருக்கீங்கன்னா பாருங்க இதான் அந்த வள்ளி மலைன்னு சொல்லுவாங்க பாருங்க. இங்க வந்து சில பேர் அங்கேயும் போய் வராங்க, சில பேர் போறல பாருங்க. பக்தர்கள் எல்லாரும் அங்கேயும் போய் அந்த நிக்கிற காட்சி தெரியுது பாருங்க. வள்ளி மலைன்னு சொல்லுவாங்க. Ella